ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகால வேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்கள் உன்னை விசாரிப்பார் அற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவன் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு உற்சாகப்படுத்துகிறதான ஒரு மகிமையான வார்த்தை இது. இஸ்ரேல் ஜனங்கள் கைவிடப்பட்டார்கள், இஸ்ரேல் ஜனங்கள் உடைக்கப்பட்டார்கள், விசாரிப்பாரற்ற ஜனங்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கென்று யாருமே இல்லை, அவ்வளவுதான் அவர்களுடைய கதி என்று எல்லா எதிரிகளும் அவர்களை தாழ்வாய் இழிவாய் நினைக்கிற வேளையில அதுவரைக்கும் அவர்களை தண்டித்த ஆண்டவர், அதுவரைக்கும் அவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்காத ஆண்டவர் இந்த இடத்தில் ஆண்டவர் அவருடைய ஜனங்களின் பட்சமாக நிற்கிறார். காரணம், அழைக்கப்பட்டவர்களை கைவிடுகிற தேவன் அல்ல அவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஜனங்கள் கைவிடப்படுகிறதை ஆண்டவர் ஒருபோதும் விரும்பாத தெய்வம். ஆண்டவர் இந்த இடத்துல அவர்களை ஆற்றுகிறார், அவர்களை தீர்ச்சுகிறார், அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கர்த்தர் வர பண்ணுகிறார். ஆம் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கால வேளையில இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் உங்கள் வாழ்க்கையில அடுத்தவர்களால நிந்திக்கப்பட்டு, அடுத்தவர்களால இழிவாக எண்ணப்பட்டு, அடுத்தவர்களால தாழ்மை நிலப்பான்மையில தள்ளப்பட்டவர்களாய் அவமானத்தோடு தலை குனிந்து நிற்கிறீர்களா? ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் வந்து நிற்கிறார். கர்த்தர் உங்களுக்கு அருகாமையில் வந்து நிற்கிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறார். நல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. இந்த உலகம் நல்லா இருந்தாலும் குறை கூறி பேசும், நல்லா இல்லைன்னாலும் குறை கூறி பேசும், வியாதிப்பட்டு போனாலும் குறை கூறி பேசும், சுகத்தோடு இருந்தாலும் குறை கூறி பேசும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், அழைத்த ஆண்டவரை பாருங்கள். அழைத்தவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த இடத்தில் ஆறுதல் பண்ணுகிறார், இஸ்ரேல் ஜனங்களை ஆற்றுகிறார், ஒரு சமாதானத்தோடு அவர்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் உதறி தள்ளப்பட்டவர்கள் அல்ல, உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இருதயத்துல காயப்பட்டவர்களாய், சரீரத்துல வியாதிப்பட்டு போனவர்களாய், என் வாழ்க்கையே வியாதிப்பட்டு போயிருக்கிறது, என்றைக்கு ஒரு விடிவு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், எப்பொழுது என் புலம்பலை கர்த்தர் மாற்றவா? ஐயோ, என்னால இரவு வேளையில தூங்க முடியவில்லை, பகல் நேரத்தில் என்னால சமாதானமா இருக்க முடியவில்லை, ஏன்தான் இந்த நிலைமை என்னை துரத்துகிறதோ என்று உடைக்கப்பட்டு போயிருக்கிறீர்களா? அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை கவனிங்க. ஆண்டவருடைய அன்பு மாறாதது. அவர் அடித்தாலும் அணைக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் கண்டித்தாலும், அவர் சிக்ஷித்தாலும், அவர் நேசித்து திருத்தி அவருடைய பாதையில ஆசீர்வாதமாக அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அழைக்கப்பட்ட ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஆணையிட்டார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை தூஷிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இழிவுபடுத்தப்பட்டவர்களாய், துன்புறுத்தப்படுத்தப்பட்டவர்களாய், சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாய், எல்லாராலும் ஒருவேளை அழ்வான நிலைப்பான்மையில நீங்கள் பார்க்கப்படுகிறவர்களாய் ஒருவேளை நீங்கள் இந்த சூழ்நிலையில் காணப்படலாம். ஆனால் ஆண்டவருடைய மகத்துவம், அவருடைய அன்பு உங்கள் வாழ்க்கையில மாறாததாக இருக்கிறது. நீங்கள் தள்ளப்பட்டது நிமித்தம் ஆண்டவர் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டது நிமித்தம் நீங்கள் ஆண்டவரால கைவிடப்பட்டவர்கள் அல்ல. அவருடைய அன்பு உங்கள் மேல் இறங்கி வருகிறது. அவருடைய அன்பு சத்தம் உங்களை தேடி வருகிறது. அவர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி உங்கள் காயங்களை ஆற்றுகிறவராக இருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை. உலக சத்தம் எப்பொழுதுமே இழிவுபடுத்தும், கர்த்தருடைய சத்தம் எப்பொழுதுமே உயர்த்தும். உலக சத்தம் எப்பொழுதுமே சோர்வுக்குள்ளாக்கும், கர்த்தருடைய சத்தம் எப்பொழுதுமே உற்சாகத்திற்குள்ளாக்கும். உலக சத்தம் எப்பொழுதும்
தாழ தள்ள பார்க்கும். கர்த்தருடைய சத்தம் எப்பொழுதுமே உயர்த்த பார்க்கும். கால வேளையில் இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது. கர்த்தர் உங்கள் காயங்களை ஆற்றுவார். அவருடைய ஆரோக்கியத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி உங்கள் வாழ்க்கையையே சுகமாக்குவார். சொர்ந்து போக வேண்டாம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைய. இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் அவர் உங்களை நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் தேவனே, இந்த கால வேளையில் இந்த வசனத்தை கேட்டு இந்த ஜெபத்தில் இணைந்து என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்கள் மேல் ஆரோக்கியத்தை வரப்பண்ணி இவர்கள் காயங்களை கட்டுங்க. இவர்கள் எந்த இடத்துல தள்ளப்பட்டார்களோ அதே இடத்துல உயர்த்துங்க. எந்த இடத்துல தலை குனிந்தார்களோ அதே இடத்துல தலை நிமிர்ந்து நடக்க கர்த்தர் கிருபித்தார். எந்த ஜனங்களால இழிவுபடுத்தப்பட்டார்களோ அதே ஜனங்கள் மத்தியில் இவர்களை உயர்த்தும். எந்த அவமானம் எந்த இடத்துல இவர்களுக்கு நேர்த்ததோ அதே இடத்துல இவர்களை உயர்த்தும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரேமியா 30:17 வசனத்துல அப்படித்தானே நீர் செய்தீர் ஆண்டவரே. அதே தேவனுடைய வல்லமை, அதே தேவ பிரசன்னம் இந்த கால வேளையில இவர்கள் மேல் இறங்கி வந்து இவர்கள் காயங்களை ஆற்று, இவர்களுடைய இருதயத்தை ஆற்று, உடைய ஆரோக்கியத்தை இவர்கள் மேல் வரப்பண்ணும். கர்த்தருடைய மனதுருக்கத்தினால் இவர்களை இடைகட்டும். இந்த நாள் முழுவதும் இவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்தும். மகிமை கனம் துதி உமக்கே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.